தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா கட் பண்ணிட்டு வந்துடலாம். தக்காளியை கட் பண்ணியாச்சு. கடாயில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. கடுகு போட்டுக்கிடுங்க. வெந்தயம் போட்டுக்கிடுங்க. நம்ம கழுவி தொடச்சி கட் பண்ண தக்காளியை போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தக்காளி தொக்கு வெந்துருச்சு பாதி. அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா சுண்ட வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்காதீங்க, அதில் தண்ணி இறங்கும். இப்படி ஓப்பனில் வச்சு நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது வெந்தயமும் கடுகும் நம்ம பொடிச்சு அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். இதை அப்படி கலந்துக்கிடுங்க. தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது டேஸ்ட்டான சுவையான தக்காளி தொக்கு இட்லி தோசை சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம வெளியூருக்கெலாம் கொண்டு போகும்போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு எடுத்து கொண்டு போங்க. இது வெளியே வச்சு 15 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில்னா 1 மாதம் நம்ம வச்சுக்கணும், கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.